உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கான அஃபிஷியல் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுல ஃபேமிலி ஹெட்டா இப்ப யார் இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஸ்மார்ட் கார்ட் நம்பரு, கடை நம்பரு, ஸ்மார்ட் கார்ட்ல யார் ஃபேமிலி ஹெட்டா இருக்காங்களோ அவங்க பேரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அட்ரஸ் தமிழ்ல, இங்கிலீஷ்ல. இந்த 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கார்டு வந்து இங்கிலீஷ்ல வராது. தமிழ்ல தான் பிரிண்ட் ஆகி வரும். அதனால தமிழ்ல நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி அட்ரஸும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த கார்ட்ல யாரெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்காங்களோ, அவங்க பேர் எல்லாமே ஷோ ஆகும். அவங்க பேரும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இதுல எப்படி ஸ்பெல்லிங்ஸ் இருக்கோ, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ல வந்து பிரிண்ட் ஆகி வரும். அதனால கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு கீழ வந்து 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன வச்சு நீங்க கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்க கார்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, நீங்க தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீசன போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, டேமேஜ் ஆச்சுன்னு போட்டு கூட பண்ணிக்கலாம். ஒருவேள நீங்க கார்ட்ல பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இல்ல லேடீஸ் கார்டுக்கு உங்க கார்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ட்ஸ் கார்டா இருந்துட்டு, இப்போ உங்க கார்டு வந்து லேடீஸ் கார்டா சேஞ்ச் பண்ணீங்கன்னா, அந்த கார்டுக்காக பண்ணிக்கலாம். இல்ல சுகர் கார்டு வச்சிருந்து ரைஸ் கார்டா சேஞ்ச் பண்ணீங்கன்னா, அந்த ரீசன்க்காக கூட பார்த்தீங்கன்னா, நீங்க கார்டுக்கு வந்து டூப்ளிகேட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பேர ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்க பேர் ஆட் பண்ண மாரி ஒரு கார்டு வேணும்னு நெனச்சீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டை பிளவுகள் ரீசன போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரீசன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கணும். என்ன ரீசன்க்காக அப்ளை பண்ணீங்களோ, அந்த ரீசன வந்து தமிழ்ல கண்டிப்பா டைப் பண்ணணும். இப்ப நான் ஒரு ரீசன் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸ்மார்ட் ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம் செய்துள்ளேன். அதனால் நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்துள்ளேன். இந்த மாரி ஷார்ட்டா நீங்க எதுக்காக அப்ளை பண்றீங்கன்றத தமிழ்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேள நீங்க தமிழ்ல டைப் பண்ண வரலைன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, Google Translateல போயிட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் டூ தமிழ் குடுத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு தொடருன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு ₹50 பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யுபிஐ இந்த வசதி. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன யூஸ் பண்ணி, நீங்க ₹50 பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து கட்டுற மாரி இருக்கும். இப்ப நீங்க பேமெண்ட் கட்டி முடிச்ச பிறகு, உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்துரும். நீங்க அப்ளை பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எண்ணுன்னு போட்டு ஒரு நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த நம்பர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ண முடியும். இப்ப நம்ம கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்ற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, திரும்ப நீங்க ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ்ல உங்களுக்கு நகல் மின்னணு அட்டையின் விண்ணப்ப நிலைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு அப்ளை பண்ணும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நம்பர போட்டு பதிவு செய்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயும், இப்ப தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். என்ன டேட்ல அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேட் காட்டும். அடுத்தது நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா, விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கப்படும்னு சொல்லிட்டு இந்த டிக் மார்க் வந்து நீங்க திரும்பவும் இங்க ஒரு டிக் மார்க் போட்ட மாரி வந்துரும். அதுக்கப்புறம் உங்க கார்டு வந்து பிரிண்ட் அடிச்சுட்டாங்கன்னா, அச்சிடப்பட்டதுன்னு போட்டுட்டு 3க்கும் பார்த்தீங்கன்னா, டிக் மார்க் வந்துரும். இந்த 2 டிக் மார்க்கும் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க இந்த கார்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மூலமா வந்துரும். நீங்க கார்டு வாங்க தாலுகா ஆஃபீஸ்க்கோ, இல்ல ரேஷன் கடைக்கோ போகணும்னு அவசியமே இல்ல. கார்டு வீட்டுக்கு போஸ்ட்லயே வந்துரும் உங்களுக்கு.